சாப்பாடு விஷயத்தில் விசித்ரா செய்த செயல். அம்மான்னு சொல்லிட்டு இந்த ஓரவஞ்சனையா? குவியும் கருத்து. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் விசித்ராவின் செயல்கள் குறித்து நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். பிக் பாஸ் வீட்டிற்குள் தன்னை அம்மா என்று அழைக்கச் சொல்லும் விசித்ரா சாப்பாடு விஷயத்தில் போட்டியாளர்களிடம் பாரபட்சம் காட்டுவது குறித்து பலர் விமர்சித்து வருகிறார்கள். ஆரம்பத்தில் அதிகமான சப்போர்ட்டோடு இருந்த விசித்ராவின் செயல்களில் தெரியும் மாற்றத்தால் இப்போது ரசிகர்கள் மத்தியில் அவர் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சி 93 நாட்களை கடந்து இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வருகிறது. இந்த நிலையில் உள்ளே இருக்கும் போட்டியாளர்களில் யார் டைட்டில் ஜெயிக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருக்கிறது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் அதிகமான வரவேற்பு பெற்ற போட்டியாளர்கள் கூட நாட்கள் செல்ல செல்ல இப்போது ரசிகர்களின் மத்தியில் அவர்களுடைய நடவடிக்கை அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஒருவர் தான் விசித்ரா. விசித்ராவுக்கு பிக் பாஸ் வீட்டில் முதல் வாரத்திலேயே ஜோவிகாவோடு படிப்பு விஷயத்தில் கருத்து மோதல் ஏற்பட்டது. அப்போது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல பிரபலங்களும் விசித்ரா படிப்பு முக்கியம் என்று சொன்னதற்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர். பிறகு இதுவரைக்கும் எந்த போட்டியாளர்களும், அதாவது வயதான போட்டியாளர்களுக்கும் கிடைக்காத வரவேற்பு ரசிகர்களின் மத்தியில் விசித்ராவுக்கு கிடைத்து வந்தது. அதனாலேயே இத்தனை நாட்களை விசித்ரா பிக் பாஸ் வீட்டிற்குள் கடந்திருந்தார். ஆனால் கடந்த சில வாரங்களாக அடிக்கடி தினேஷோடு சண்டை சச்சரவுகளில் விசித்ரா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதில் தினேஷின் பர்சனல் வாழ்க்கை குறித்தும் கடந்த வாரத்தில் விசித்ரா விமர்சித்து பேசியிருந்தார். அதற்கு கமல்ஹாசன் அட்வைஸ் செய்திருந்த நிலையில் அவர் போனதுமே மீண்டும் தன்னுடைய கருத்துதான் சரி என்று தினேஷ் பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதுபோல சாப்பாடு விஷயத்திலும் நடந்து கொண்ட விதம் குறித்து சில போட்டியாளர்கள் உள்ளே புலம்பிக் கொண்டிருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரத்தில் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்த விசித்ரா சமையல் பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் அர்ச்சனா கொஞ்சம் தயிர் கேட்டிருக்கிறார். அதற்கு விசித்ரா முடியாது என்று மறுத்திருக்கிறார். அதற்கு ஒரு ஸ்பூன் தயிராவது தாருங்கள் என்று கெஞ்சி கேட்ட பிறகும் விசித்ரா அது முடியவே முடியாது, இங்கே கொஞ்சம் தான் இருக்கிறது, எல்லோருக்கும் சமமாக பங்கு வைத்துதான் கொடுக்க வேண்டும் என்று மறுத்திருக்கிறார். ஆனால் சிறிது நேரம் கழித்து பூர்ணிமா விசித்ராவிடம் தயிர் கேட்கும் போது ஒரு டப்பா தயிரை அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறார். அதுபோல மணி சிக்கன் பீஸ் கேட்ட போது விசித்ரா கொடுக்க மறுத்துவிட்டு நிக்ஷன் மற்றும் மாயா பூர்ணிமாவிற்கு இன்னும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று எடுத்து எடுத்து கொடுத்திருக்கிறார். அதனால் கடந்த வாரத்தில் மணி ஏன் இந்த அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க, தன்னை எல்லாரும் அம்மானு கூப்பிடணும்னு சொல்றாங்க, இப்படி ஒரு வேலை பார்க்கலாமா, சாப்பாடு விஷயத்தில் எதுக்கு இந்த ஓர வஞ்சனை என்று புலம்பிக் கொண்டு இருந்த வீடியோ இப்போது இணையத்தில் வைரலாகி வர இது குறித்து ரசிகர்கள் விசித்ராவை திட்டி வருகிறார்கள்.